Director of Spartan Protective Service to address the gathering. A very good morning everyone. Good morning wishes and greetings to Principal Ma'am, Vice Principals, teachers and our dear students. So இந்த ED cell பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பர் சாட்டிஸ்ஃபைங்காக போயிட்டு இருக்குது. நல்ல பிளான் பண்ணி ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. Academic education really important. So அந்த பேஸில் தான் from stamping in college grounds to standing in podium, actually it's really a surreal moment for me and I wish every one of you to get this feel on a fine day with this wishes. ஆரம்பிக்கலாமா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கே, ரொம்ப ஸ்ருதி கம்மியாக இருக்குது. சாப்பிடலையா? அதான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்களே, நல்லா ட்ரை பண்ணுங்கள். நிறைய ப்ரௌனீஸ், குக்கீஸ், மொஜிட்டோஸ் எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணுறீங்களா? இனிமேல் தான் பண்ணணுமா? ஓகே, ரொம்ப பேசி அறுக்க மாட்டேன், சீக்கிரம் விட்டுடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ academic education really important. You girls are good and very lucky enough to get a good education from this good institution. Including that, இந்த மாதிரி இந்த ED cells, club activities உங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மேம் சூப்பர் ஸ்டார்லாம் படிச்சிருக்காரா, சூப்பர் ஸ்டாராக இல்லையா அப்படின்லாம் இங்கே கேட்கலாம். பட் ஹி இஸ் ஒன் அமாங் அ மில்லியன், ரைட்? எல்லாரும் அவங்கவுங்க பிஸ்னஸ்லேயும் அவங்கவுங்க ஃபீல்ட்லேயும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அந்த ஸ்கில்ஸை உங்களால் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கோவிட் டைம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டுட்டு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோமே. வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சி அ ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் அவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சன்னை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் இஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பெருசாக வந்து அவனுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவனுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ரேண்டமாக பார்க்கும்போது நல்லா ஸ்கெட்ச் பண்ணியிருந்தார் அவர். ஸோ நாங்கள் சும்மா பேசி சொன்னோம், நீங்கள் why don't you put it in a social media அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த பையன் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்கெச்சஸை போஸ்ட் பண்ணார். he got a very great response from people because those were the times people are running out of gifting ideas. நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, எல்லா பொருளையும் ஸ்டெரிலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யூ பிலீவ் இட் ஆர் நாட், he earned nearly 25,000 in a single month. ஸோ விச் இஸ் கிரேட், ரைட்? அவருக்கு அந்த ஸ்கில் அன்லாக் பண்ணதால தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ வெயிட் ஃபார் அ பர்ஃபெக்ட் டைம் டு அன்லாக் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலிமா உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஐடியாஸ் ரொம்ப வாஸ்ட் ஆகும். இப்போது என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவில் வர மாதிரி தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுட்டு பில்லர் டு பில்லர் ஜம்ப் பண்ணி ப்ளூ சல்வாரை பார்த்துட்டேன் ரெட் சாரியாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஒரு லைவ் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரியல் டைம், ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஏஜென்சிஸை தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரிஜினலாக, உங்கள் மார்க்ஸ் எல்லாம் ட்ரூவா, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, எந்த இடத்துல இருக்கீங்க, இன்க்ளூடிங் உங்களுக்கு மேலே க்ரைம் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் ஒன்லி யூ கெட் டு பி எ பர்மனெண்ட் எம்ப்ளாயி. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரிபரேஷன் பீரியட்லேயே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னுடைய நாலேஜோ ஸ்கில்ஸையும் எந்த இடத்துல காட்ட முடியும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மை ஹஸ்பண்ட் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நான் நிறையா படிக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். வித் தட் விமன் பற்றின அசைன்மெண்ட்ஸ் வரும்போது என்னுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பீங் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், டீனேஜர்ஸ் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ தெர் வாஸ் அ காலேஜ் கோயிங் கேர்ள். திஸ் வாஸ் ஹேப்பன் பிஃபோர் அன் இயர். ஸோ ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் இருந்தாங்க. டியூரிங் த கிறிஸ்மஸ் டைம் அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து ரீசெண்ட்லி லான்ச் ஐஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
he also accepted. He is a wealthy father enough, so he accepted that. But unfortunately அவங்களுடைய செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப புவராக இருந்துச்சு. ஸோ அவங்க ஃபாதர் வந்து யூ டோன்ட் டிசர்வ் அ கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டாரு. அண்ட் அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ரொம்ப வெக்ஸாக போயிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கேர்ள் வந்து காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ்மேட்ஸ் கிட்டலாம் ஆஃப்டர் திஸ் கிறிஸ்மஸ் ஈவ் நான் வந்து ஒரு புது ஐஃபோனோட தான் வருவேன் அப்படின்னு நல்ல ஹைப் கொடுத்து ரீல்ஸ் எடுக்கலாம், ஸ்டோரி போடலாம்லாம் ஹைப் கொடுத்து வைக்கும்போது இந்த டிசப்பாயின்மெண்ட்டை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஷி டுக் அ ராங் டெசிஷன். கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் த 2 hours ஆர் ஆஃப்டர் ஹர் எக்ஸிஸ் அவங்க ஃபாதர் வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்க, இதை வந்து நான் லீகலாக கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன், வி ஹாவ் லாட் ஆஃப் கெஸ்ட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ வி டுக் அ ஸ்கெட்ச். அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலிமா அவங்கள வந்து செல்ஃபோன் லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் வி புட் அ டெடிக்கேட்டட் டீம் ஃபார் ஹர் சர்ச். ஸோ வித்தின் நெக்ஸ்ட் 3rd hour அவங்கள வந்து சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சோம். பட் செக்யூரிட்டிஸை தாண்டி ட்ரெஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸை க்ராஸ் பண்ணி உள்ளே போனால் அவங்க ஒரு பார்க் கார்னரில் ஆஃப்டர் 2 hours ஆஃப் சர்ச் அவங்க வந்து ஒரு பார்க் கார்னரில் கையில் பில்ஸோடு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் பேரலி அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி அந்த டைம் அவங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ரீயூனியன் நடந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன நெகட்டிவிட்டியை கூட ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கீங்க. பிகாஸ் எல்லா டைமும் உங்களுக்கு நல்ல லைக்ஸ் வரணும், நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் அ செட் ஆஃப் கவுன்சிலிங் செஷன்ஸ் அந்த கேர்ள் பிகம்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் இனஃப். But once you step out from the college, you're going to face the real world, which is not at all a ton of a bed of roses. Sometimes it can be a worse thorns. You have to be ready to accept that reality. Even negative comments, negative issues, எது வந்தாலும் you have to face it in a positive way. Because ஒரு emotion, sometimes you can be emotionally weak, physically weak, mentally weak, எப்படி வேணா இருக்கலாம். Take a rest, but bring all your energies together and start from the fresh ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கள், பிஸ்னஸை சூப்பராக லீட் பண்ணுங்கள். வெதர் இட் இஸ் அ பிஸ்னஸ் ஆர் ஒர்க், லெட் யுவர் பியூர் இன்டென்ஷன்ஸ் ஷைன். ஓகேயா? அண்ட் வென் யூ கிவ் பவர் டு, வென் யூ எம்பவர் அ விமன், ஷி கிரியேட்ஸ் ஹர் ஓன் டுவெல்லிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சிட்டி சைட் போகும்போது காஃபி டே எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ 2019 அந்த டைரக்டர் வந்து சுசரிக்கல் அட்டம் பண்ணார். எவ்வளோ பேருக்கு தெரியும் இது? கொஞ்சம் பேருக்கு தெரியுமா? அப்புறம் என்ன நடந்துச்சு, ஏதாவது ஐடியா இருக்கா? ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் her wife took over the charge of CEO. Within a year she turned into the business in a very profitable way. ஸோ அப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் அவங்க கிட்ட கேட்டாங்க, how come you turned this business into a profit way அப்படின்னும் போது அவங்க ரொம்ப அழகாக ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. Coffee day is not only a place of having coffee, it is a place of bringing back the people together. It is like a spreading relationships, spreading happiness, spreading laughters. அங்கே வந்து லவ் ப்ளூம் ஆகுது, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் கேதரிங்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் வேயாக நடக்குது. ஸோ ஐம் இன்க்ளூடிங் தட் பாசிட்டிவிட்டி இன் மை பிஸ்னஸ் விச் டர்ன்ஸ் அவுட் த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எந்த பிஸ்னஸையுமே ப்ராஃபிட் வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், வாட் எவர் உங்களுடைய ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? வெதர் நீங்கள் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் வரலாம். எவ்ரி பிஸ்னஸ் கேன் நாட் பி கோ இன் அ பாசிட்டிவ் வே. சம்டைம்ஸ் இட் கேன் கோ டவுன், பட் யூ ஹாவ் டு பிரிங் யுவர் கரேஜ். ரொம்ப ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நாளைக்கு நீங்கள் வெளியே